கடவுள் மக்கள் மையப்படுத்திய முடிவுகள். கடந்த 4 வாரங்களாக ஞாயிறு வழிபாடுகளில் யோவான் நற்செய்தி 6ஆம் பிரிவிலிருந்து நற்செய்தி பகுதிகளை கேட்டு வந்துள்ளோம். இன்று 5வது வாரமாக இப்பிரிவின் இறுதி பகுதி நமக்கு நற்செய்தியாக வழங்கப்பட்டுள்ளது. 6ஆம் பிரிவு அற்புதமான ஒரு விருந்துடன் துவங்கி இறுதியில் இயேசுவை பின்தொடர்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுடன் முடிகிறது. 6ஆம் பிரிவின் துவக்கத்தில் சிறுவன் ஒருவன் வழங்கிய 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000த்திற்கும் அதிகமான மக்களை ஒரு பகிர்வு புதுமைக்கு அழைத்துச் சென்றது. அப்புதுமையால் நிறைவு பெற்ற மக்கள் அத்தகைய உணவும் பகிர்வும் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இயேசுவை தேடிச் சென்றபோது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது எண்ணங்களை வேறு திசைகளில் திருப்பினார். பெரியதொரு சவாலை அம்மக்கள் முன் வைத்தார். ஏனைய உயிரினங்களைப் போலவே மனிதருக்கும் உருவாகும் வயிற்றுப்பசியை உணவைக் கொண்டு போக்கிவிடலாம். ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே உருவாகும் வேறு சில பசிகளை போக்க ஒருவர் தன்னையே முழுமையாக வழங்க வேண்டும் என்பதே இயேசு அவர்கள் முன் வைத்த சவால். உலகினரின் பசியை போக்க எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று இயேசு கூறியதை கேட்ட மக்கள் அதிர்ச்சியுற்றனர். இயேசு இன்னும் ஒருபடி மேலே சென்று, என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவரே நிலைவாழ்வு பெற முடியும் என்று அழுத்தந்திருத்தமாக கூறினார். சவால்கள் நிறைந்த இச்சொற்கள் சூழ இருந்தோரை அதிர்ச்சியில், இன்னும் சொல்லப்போனால் அருவருப்பில் ஆழ்த்தியிருக்க வேண்டும். எனவே அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். அற்புத விருந்துடன் ஆரம்பமான ஒரு நிகழ்வு அதிர்ச்சி தரும் சவாலாக தங்களை அடைந்தபோது மக்களும் சீடர்களும் முடிவெடுக்க இயலாமல் தடுமாறினர். இயேசுவை பின்தொடர்ந்தால் எளிதாக உணவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள் இயேசு விடுத்த சவால்களை சமாளிப்பது கடினம் என்று உணர்ந்து அவரை விட்டு விலகினர். இதையொத்த ஒரு சூழலை இன்றைய முதல் வாசகத்திலும் காண்கிறோம். யோசுவா தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருப்பதை உணர்ந்து மக்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்த்து அவர்கள் முன் ஒரு சவாலை வைக்கிறார். ஆண்டவரை பின்தொடர்வதா வேற்று தெய்வங்களை பின்தொடர்வதா என்ற கேள்வியை அவர்கள் முன் வைத்து, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று தன் முடிவை பறைசாற்றுகிறார். மனித வாழ்வில் நாம் அனைவரும் சந்திக்கும் ஓர் அனுபவம் முடிவெடுப்பது. இந்த அடிப்படை அனுபவத்தை ஆழமாக சிந்திக்க இந்த ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொல்வதை இன்றைய முதல் வாசகத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளை சொல்லும் சீமோன் பேதுருவை இன்றைய நற்செய்தியில் சந்திக்கிறோம். யோசுவாவும் சீமோன் பேதுருவும் கூறிய சொற்களில் உள்ள ஒரு பொதுவான அம்சம் நம் கவனத்தை ஈர்க்கிறது. இருவருமே தங்கள் முடிவை ஒருமையில் எடுப்பதாக கூறவில்லை. தங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் சேர்த்தே அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று யோசுவா சொல்லவில்லை. மாறாக, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று உறுதியுடன் கூறுகிறார். வீட்டார் என்று யோசுவா கூறியுள்ளதை அவரது குடும்பத்தினர் என்று மட்டும் பொருள் கொள்ள தேவையில்லை. தன் உற்றார், உறவினர், பணியாட்கள் என்று அனைவரையும் இந்த வார்த்தையில் யோசுவா உள்ளடக்குகிறார். இதே உறுதி சீமோன் பேதுருவின் வார்த்தைகளிலும் ஒலிக்கிறது. நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கும் இயேசுவிடம் பேதுரு, ஆண்டவரே, இவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் யாரிடம் செல்வேன் என்று தன்னை பிரித்து பேசாமல் 12 சீடர்களுக்கும் சேர்த்து அவர் பதிலிருக்கிறார். தங்கள் குடும்பத்தை, குலத்தை, நண்பர்கள் குழுவை முழுமையாக புரிந்து கொண்டவர்களே, இவர்கள் மத்தியில் முழுமையான நம்பிக்கை பெற்றவர்களே மற்றவர்கள் சார்பில் பேச முடியும், முடிவுகள் எடுக்க முடியும். இத்தகைய ஆழமான புரிதலும் நம்பிக்கை உணர்வுகளும் நம் குடும்பங்களிலும் நண்பர்கள் மத்தியிலும் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்து பார்க்கலாம். முடிவுகள் எடுக்கப்படும் சூழலை சிந்திக்கவும் இன்றைய வாசகங்கள் வாய்ப்பு தருகின்றன. எல்லாமே நலமாக மகிழ்வாக ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் முடிவுகள் எடுக்கும் தேவையே எழுவதில்லை. சிறு சிறு முடிவுகள் அந்நேரங்களில் தேவைப்பட்டால் அவை எளிதாக எடுக்கப்படும். ஆனால் நிர்பந்தங்கள், இடையூறுகள், தடைகள், பிரச்சனைகள் என்று பல வடிவங்களில் சவால்கள் நம்மை நெருக்கும்போது
முடிவுகள் எடுப்பது கடினமாக இருக்கும். எதை நம்பி முடிவெடுப்பது, யாரை நம்பி முடிவெடுப்பது? முக்கியமான முடிவெடுக்கும் சூழல்களில் எத்தனையோ பல காரணிகளை கூட்டிக் கழித்து பார்த்தாலும் இறுதியில் நம்மையும் கடவுளையும் நம்பியே இந்த முடிவுகளை எடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஓர் உணர்வையே பேதுரு தன் வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 68 69 முடிய. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம். வேறு யாரிடம் செல்வோம் என்று பேதுரு கூறுவதை உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு கதியில்லை என்ற அவநம்பிக்கை வார்த்தைகளாகவும் நம்மால் காண முடியும். ஆனால் பேதுருவின் நிலை அதுவல்ல. அவரும் அவரது நண்பர்களும் மீன்பிடி தொழிலில் இருந்தவர்கள். இயேசுவின் வார்த்தைகள் கடினமானவை என்று முடிவெடுத்து மற்ற சீடர்கள் அவரை விட்டு விலகிய போது 12 சீடர்களும் நினைத்திருந்தால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து முடிவெடுத்து தங்கள் பழைய வாழ்வுக்கு திரும்பி இருக்கலாம். ஆனால் கடலையும் படகையும் வலைகளையும் நம்பி அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த பாதுகாப்பான வாழ்வை விட இயேசுவுடன் வாழ்ந்த பாதுகாப்பற்ற வாழ்வு அவர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பை கொடுத்தது. அந்த புது வாழ்வு உணவு, உடை, உறைவிடம், எதிர்கால சேமிப்பு என்று எவ்வகையிலும் உறுதியற்ற வாழ்வாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளில் அவர்கள் அனைத்தையும் கண்டனர். இந்த உணர்வுகளைத்தான் பேதுருவின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. வாழ்வின் முக்கிய முடிவுகளை எதிர்நோக்கியிருக்கும் அன்பு உள்ளங்களை இப்போது இறைவன் பாதத்திற்கு கொணர்வோம். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழலில் குடும்பத்தினர் இணைந்து வந்து முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். யோசுவாவைப் போல, பேதுருவைப் போல, இன்னும் பல்லாயிரம் உன்னத உள்ளங்களைப் போல இறைவனை நம்பி, இறைவனை சார்ந்து, மக்கள் சார்பாக நம் வாழ்வின் முடிவுகள் அமைய இறையருளை இறைஞ்சுவோம்.